தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 4 குறிப்பிட்ட நபர்களை நான் சொல்ல போகிறேன். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு சேஃப் இன் த லயன்ஸ் டென். சிங்கக்கவியிலே மிகவும் பாதுகாப்பு. மிகப்பெரிய பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்றால் சிங்கக்கவியிலே இருக்கிறது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சிங்கக்கவிக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க, எவனுமே வருவதற்கு பயப்படுவான். ஆனால் இங்கே சிங்கக்கவியிலே தானியேலுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. 4 குறிப்பிட்ட நபர்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதலாவது இன்ஸ்டிகேட்டர்ஸ், அதாவது தூண்டுகிறவர்கள், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்கள், தூண்டுகிறவர்களை பற்றி நான் முதலாவது குறிப்பு சொல்ல போகிறேன். 2வது தானியேலை பற்றி சொல்ல போகிறேன். 3வது ராஜாவை பற்றி சொல்ல போகிறேன். 4வது ராஜாதி ராஜாவை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 4 குறிப்பிட்ட நபர்களை இந்த அதிகாரத்திலே நம்மாலே பார்க்க முடியும். இங்கே தானியேலுக்கு வயசு என்ன இப்போ அப்படின்னா 83 வயசு தானியேலுக்கு. 65 வருடம் அங்கே பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறார். 65 வருடத்துக்கு மேலே உத்தமமாக உழைச்சிருக்கிறார். அவர் எந்தெந்த ராஜாவுக்கு கீழே இருந்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிக்கோங்க, சரியா? நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு, அதுக்கப்புறம் கோரேஸ் அப்படின்ற 4 ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்தார். 4 பெரிய ராஜாவுக்கு கீழே நல்லா வேலை பார்த்தாரு. 65 வருஷம் அவருடைய வேலையில் ஒரு குறைவும் இல்லை. கவனிக்கிறீங்களா? 65 வருஷம் அவர் ஒரு தப்பும் செய்யலை, ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஒரு லஞ்ச பணமும் அவர் வீட்டுக்குள்ள வரலை. அவர் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினார். அவருடைய வயசு என்ன இப்போ அப்படின்னா 83. ரொம்ப வயசாயிருச்சு. ஐயா இல்லை, நம்ம ஐயா பேர் என்னடா, நம்ம ஐயா வருவாங்களே, ஐயாவுக்கு வயசு 80 தான். ஐயாவை விட பயங்கர வயசு, 83 வயது ஆகிவிட்டது. இப்போ ராஜா நினைக்கிறாரு, தரியு ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, 120 தேசம் இருக்கிறது, 120 தேசத்துக்கும் ஒவ்வொரு தேசாதிபதிகளை ஏற்படுத்துவோம். அந்த 120 தேசத்துக்கு மேலே 3 பிரதானிகளை ஏற்படுத்துவோம், 3 கவர்னர்ஸ் ஏற்படுத்துவோம். அந்த 3 பேரில் ஒருத்தர் யாரு? தானியேல். அந்த தானியேல் வசனம் சொல்லுகிறது 120க்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் கூட இருந்த 2 கவர்னர்ஸுக்கும் மேல அப்படின்னா 122 பேருக்கும் மேல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தானியேல் இருந்தார். இப்போ தானியேலுக்கு விரோதமாய் சில காரியங்களை அங்கே சூழ்ச்சி செய்கிறார்கள். தானியேல் யாருன்னா இந்த ஊர்க்காரன் கிடையாது, எங்கேயோ இருந்து வந்தவன், யூதா தேசத்திலிருந்து வந்தவன். இவன் ஒரு ஃபாரினர், வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம ஊரில் நாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எந்தோ ஒரு ஊருக்காரன் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், உயர்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 122 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுகிறார்கள். ராஜாவுக்கு தெரியாது. கீழே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. நாம் ஒன்று செய்யலாம், இந்த தானியேலை எப்படியாகிலும் பிடிக்க வேண்டும். அந்த வசனத்தை பாருங்கள், 3வது வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்க, அவனுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருந்துச்சான்? எக்ஸலன்ட் ஸ்பிரிட். தமிழ்ல விசேஷித்த ஆவின்னு போட்டிருக்கு, ஆனா ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது அவன் எந்த வேலை செய்தாலும் அதுல எக்ஸலண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சமையல் பண்ணாலும் எக்ஸலண்டா இருக்கணும், என்ன வேலை செஞ்சாலும் எக்ஸலண்டா இருக்கணும், படித்தாலும் எக்ஸலண்டா இருக்கணும். இங்க தானியேலை பற்றி வசனம் எத்தனை வயசுல? 83 வயசுல எக்ஸலண்ட், ஒரு குறைவும் இல்லை. அவன் வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்த்தாங்க, பொறாம வந்துருச்சு. நீங்களும் உங்க வேலையில எக்ஸலண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க கிளாஸே எதிராக இருக்கும். 50 பேர் இருக்காங்கன்னா இந்த 49 பேரும் தனியாக நிற்பாங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. எக்ஸலண்ட்டாக இருந்ததுனால அங்கே விரோதம். அடுத்து 4வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, இந்த தானியேல் அவன் வேலையில் ஏதாயிலும் தப்பு செய்கிறானா, அவன் வேலையில் ஏதாயிலும் கவனக்குறைவாக இருக்கிறானா, ஏதாயிலும் தவறை அவன் செய்கிறானா என்று கவனமாய் பார்த்தார்கள். 122 பேரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள்.
ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. 4வது வசனம் அப்படித்தான் சொல்லு, ஒரு குற்றமும் அவன்கிட்ட இல்லை. அடுத்து அந்த வசனத்தை பாருங்கள். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் இல்லை. இவனை பற்றி வசனம் சொல்லுகிறது, இவனிடத்தில் எந்த குற்றமும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. ஆனால் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு. உங்க எதிரி வந்து உங்களை எக்ஸாமைன் பண்ணான்னா எத்தனை குறைவை உங்கள்கிட்ட கண்டுபிடிக்க முடியும்? உங்க எதிராளி, இப்படி சொல்றேன், உங்க போட்டியாளர், உங்க பிசினஸ்ல ஒரு போட்டியாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த போட்டியாளர் வந்து உங்களை எக்ஸாமைன் பண்றாரு, டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நிறைய குறைவுகளை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க எதிராளி வந்து தேடி பார்க்கிறான், ஒரு குற்றமும் ஒரு குறைவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. there is no ground for enemy. சத்துருவுக்கு எந்த கிரவுண்டும் கொடுக்காதவர் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த தானியேலும் அதே போல சத்துருவுக்கு எந்த கிரவுண்டும் கொடுக்கல, எந்த பிளேஸும் கொடுக்கல. இன்னைக்கு சத்துரு வந்து, பிசாசானவன் வந்து நம்மளை எக்ஸாமைன் பண்ணான்னா எவ்வளவு குறைவுகளை அவனால் கண்டுபிடிக்க முடியும். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் இருந்தான் சகரியா புஸ்தகத்துல, நீங்க எடுக்க வேண்டாம், கவனிங்க. அவன் தேவனிடத்துல போய் குற்றம் சாட்டுகிறான். இங்க பாருங்க, ஆண்டவரே ஆசாரியனை ஏற்படுத்தினீரே, அவன் அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டு என்ன செய்கிறான்? ஆராதனைக்கு வருகிறான். சட்டை ஃபுல்லா அழுக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறார். இவனை ஏதாச்சும் பண்ணுங்க. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, எந்நேரமும் சாத்தான் சகோதரர்களை குறித்து தேவனிடத்தில் என்ன சொல்லுகிறானா? குறை சொல்லி கொண்டிருக்கிறானா, ஓயாமல் குறை சொல்லி கொண்டிருக்கிறானா. இங்கே சத்துருக்கள் எல்லாரும் எக்ஸாமைன் பண்ணி பார்க்கிறார்கள். there is no fault in him. அவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. அடுத்து அந்த மனுஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுகிறார்கள். 5வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறே ஒன்றிலும் குற்றப்படுத்த முடியாது. கவனியுங்கள், அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த தானியேல் வேலையில கரெக்டா இருப்பார், அவர் வேலையில அவர் கரெக்டா இருப்பார். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? ஒருவன் தன் வேலையில ஜாக்கிரதையா இருந்தால் அவன் யாருக்கு முன்னாடி நிற்க மாட்டான்? நீசருக்கு முன்பாக நிற்காமல் யாருக்கு முன்னாடி நிற்பான்? ராஜா. உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்த வேலையில நீங்க கரெக்டா கவனமா இருந்தீங்கன்னா ஒருத்தனும் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஸ்கூலில், ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வேலை பார்க்குறவங்க உண்டு. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை குற்றம் கண்டுபிடிக்கவே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியாது, உங்கள் கூடவே இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்கள் வேலையில கவனமாக இருங்கள். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள், ஆண்டவர் ஞானத்தை தருவார். விசேஷித்த ஆவியை ஆண்டவர் உங்களுக்குள்ளே தருவார். எக்ஸலன்ட் ஸ்பிரிட்டை ஆண்டவர் தருவார். இங்கே வசனத்தில் அவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? சரி, ஒன்று செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆளு லீவ் போட்டு எங்கேயோ போறார், அந்த விஷயத்தை வச்சு என்ன செய்வோம்? ட்ராப் பண்ணுவோம். இந்த தேவனை குறித்த விஷயத்துல இவன் ரொம்ப வைராக்கியம் உள்ளவன், அதனால பிடிக்கலான்னு சொல்லி நினைத்து ஒரு பிளான் பண்ணுகிறார்கள். ராஜாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார்கள். 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர தேவனையாயிலும் மனுஷனையாயிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் எல்லாரும் ஆலோசனை பண்றாங்களா? ஆமா, எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க. யாரை தவிர? தானியேலை தவிர. சில நேரம் உங்களை தவிர்த்தே, உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணாமையே சில பிளான் பண்ணியிருப்பாங்க. மெஜாரிட்டி 122 பேரும் சேர்ந்து இப்ப ராஜாட்ட சொல்றாங்க, ராஜா 30 நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு தேவனா இருங்கள். ராஜாவை பார்த்து யாராலும் இப்படி சொன்னா, சிஎம்ஐ பார்த்து இல்லை பிஎம்ஐ பார்த்து, பிஎம் நீங்க எங்களுக்கு 30 நாள் வரைக்கும் எப்படி இருங்க? கடவுளா இருங்க. 30 நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்களை பார்த்து தான் ஜெபம் பண்ணணும், உங்களை தான் ஆராதிக்கணும், உங்கள்கிட்ட தான் விண்ணப்பம் வைக்கணும். அப்படியே வேற யாரை பார்த்து விண்ணப்பம் பண்ணினால், வேண்டுதல் பண்ணினால்
நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள தூக்கி சிங்கக்கவியில் போடுங்கன்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே ராஜாவுக்கு சந்தோஷமாயிருச்சு, மஜாவாயிருச்சு. நம்மளை தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கிறாங்களே, நம்ம ஒன்று செய்யலாம், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடலாம் என்று கையெழுத்து போட்டு மோதிரத்தினாலே சீலும் வைத்தான். எல்லாம் முடிந்து விட்டது. 8வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். கவனியுங்கள், ட்ரம்பா ஆண்டவரா அப்படின்னு வந்தா நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? சரி, நம்ம இந்தியாவுக்கு வருவோம். மோதியா இயேசுவா? மோதி சொல்லுகிற சட்டமா அல்லது இயேசுவின் மேல் வைத்த உங்கள் அன்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கிலிருந்து 30 நாள் யாரும் சர்ச்சுக்கு போகக்கூடாது, யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், காலங்காத்தால எழுப்பி நீங்கள் வரைச்சு என்ன போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னால் நாம் கண்டிப்பாக என்ன செய்வோம்? சட்டத்தை மதித்து சட்டத்தின்படியே வாழுவோம். ஆனால் இந்த தானியேல் சட்டத்தை மதிக்கிறவன், அதை காட்டிலும் தேவனை நேசிக்கிறவன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தானியேலுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு காலையில் என்ன பெட்டில் இருந்து எழுப்பினது சிஎம்மும் கிடையாது, பிஎம்மும் கிடையாது, இயேசு. எனக்கு இன்னைக்கு என் மூக்கில் சுவாசம் ஓடுதுன்னா இதுக்கு காரணம் மனுஷன் கிடையாது, இயேசு. இந்த தரியு ராஜா என்னுடைய டேபிளுக்கு மேலே சாப்பாடு வைக்கவில்லை, இயேசு தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார். இந்த தரியு ராஜா எனக்கு பலன் தர முடியாது, இயேசு தான் எனக்கு பலன் தருகிறார். இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? டிஎம்கே டிவிகே இன்னும் பொறுக்க முடியல, பயங்கர சண்டை. பாஸ்டர் ஏன் வந்தார், இவன் ஏன் வந்தான், அவன் ஏன் வந்தான், அப்படியே ஆச்சு இப்படியே ஆச்சு. நான் சொல்லட்டா, ஸ்டாலினாலையும் உங்களுக்கு மூச்சு தர முடியாது, விஜயாலையும் சொல்லுங்களேன் மூச்சு தர முடியாது. சாப்பாடு கொடுக்கறது யார் தெரியுமா? கடவுள் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே ராஜாவுக்குள்ளே, இங்கே தானியேலுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்கு எந்த தரியு ராஜாவும் உதவி செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்வது ராஜாதி ராஜா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இவர்கள் அவனை குறித்து பொறாமைப்பட்டார்கள். கவனிங்களேன், இந்த தூண்டுகிறவர்களின் காரணம் என்ன? இந்த எதிராளிகள் வந்ததற்கு காரணம் என்ன என்றால் அவர்களுக்குள்ளே இருந்த பொறாமை குணம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பொறாமை குணம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தானியேலுக்கு விரோதமாக இவ்வளவு பிளான் பண்ணுகிறார்கள். இவங்க செய்கிற காரியம் வாய்க்கலைங்க, அவன் செய்கிற காரியம் வாய்க்குது. என்ன வசனம் சொல்லுது? ஈசாக்கு போன இடத்துல எல்லாம் என்ன தோண்டினானா? துறவு தோண்டினான். அங்கே எல்லாம் என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்தது. இவங்க யாரு? சோம்பேறிகள். ஒரு இடத்துல துறவு தோண்டலை. ஆனால் ஈசாக்கு எங்கெல்லாம் தோண்டினானோ அந்த தோண்டின இடத்துல எல்லாம் போய் சொன்னாங்க, இது எங்க தண்ணி, இது எங்க தண்ணி, எங்க தண்ணி, வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கும்போது சில பொறாமை உள்ள மனிதர்கள் வரத்தான் செய்வார்கள். ஒரு ஆமையை சொல்லுங்களேன். அவர்கள் வந்தாதான் உங்க வேலை ஆசீர்வாதமா இருக்குன்னே அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 13 அதிகாரம் 13-14 வசனத்தில் எழுதியிருக்கிறது, பொறாமை உலகத்தின் கிரியை. பொறாமை தன்னை உடையவர்களையும் அழிக்கும், அதுக்கு யாரெல்லாம் டார்கெட்டாக இருக்கிறாங்களோ அவங்களையும் அழிக்கும். இங்கே தானியேலுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளுகிறார்கள். வாசிக்கலாமா? கலாத்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகளில் ஒன்று என்ன? வாசிங்க, கலாத்தியர் 5:21 எழுதியிருக்கிறது, பொறாமை. என்னது? அதில் ஒன்று என்னது? பொறாமை. ஆமை புகுந்த வீடு. சொல்லுங்களேன், விளங்காது. என்ன ஆமை? பொறாமை. பொறாமை புகுந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களுக்குள்ள பொறாமை. ஆண்டவர் அவனை மட்டும் ஆசீர்வதிக்கிறார். பொறாமைன்னா என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிறது, அவன்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட இல்லைன்னா பொறாமை வந்துடும். நாம் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? we should celebrate others achievement. மற்றவர்களுடைய வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும். என்ன யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க? ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளு சந்தோஷமாக ஒரு வீடு வாங்கிட்டாருன்னா, வீடு இவருக்கு நான் வீடு அப்படி நினைக்கக்கூடாது, சந்தோஷமாக கொண்டாடணும். ஆமே சொல்லுங்களேன். தாவீது சொல்றான், என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. பிரியமானவர்களே, உங்க பக்கத்தில் இருக்கிற நபர்
வெற்றி அடைந்தால் நீங்கள் அதை கொண்டாடுங்கள். நான் டேனி சாமை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவேன். 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். ஆனால் டேனியோடைய வெற்றியை அவன் கொண்டாடி இருக்கான், அவன் வெற்றியை இவன் கொண்டாடி இருக்கான். பாருங்க, ஒரு நண்பர்களைப் போல நீங்கள் மற்றவர்களின் வெற்றியை கொண்டாடுங்கள். உங்கள் பிள்ளைகளின் வெற்றியை நீங்கள் கொண்டாடுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குதா, பொறாம போடாங்க, உங்களுக்கு எதுக்கு இது அப்படி நினைக்கக்கூடாது. சரியா? நீங்கள் சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். இங்கே தூண்டுகிறவர்கள் என்ன செய்தார்கள்? பொறாமையினால் நிறைந்து தானியேலை கொலை செய்ய பிளான் பண்ணி அங்கே சிங்கக்கவியை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ராஜா கையெழுத்து போட்டு விட்டான். என்னுடைய 2வது குறிப்பை சொல்லுகிறேன். தானியேலை பற்றி வசனத்திலே வாசிக்கிறோம். 10வது வசனத்தை பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கவனியுங்கள், தானியேலை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். குற்றமும் குறைவும் கண்டுபிடிக்க முடியாத நபராயிருந்தான். இப்போ 30 நாள் சட்டம் போட்டாச்சு, ஜெபம் பண்ணக்கூடாது. நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஆண்டவரே 83 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? சரி ஆண்டவரே, 1 மாதம் கழித்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வயசாண்டுச்சுன்னு சொல்லிடுவோம். ஆனால் தானியேல் அப்படிப்பட்டவனாக இருக்கவில்லை. வசனம் சொல்லு, தன் வீட்டுக்கு போய் கையெழுத்து வைக்கப்பட்டது தானியேலுக்கு தெரியும். தானியேலுக்கு சிங்கக்கேவி உருவாக்கப்பட்டதும் தெரியும், கையெழுத்து வைக்கப்பட்டதும் தெரியும். எல்லாம் தெரிந்தும் தன் வீட்டுக்கு போய் முழங்கால் படிக்கிட்டு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு, ஜன்னலெல்லாம் பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணலை, நாமெல்லாம் பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுறோம். இன்னைக்கு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு எருசலேமுக்கு நேராக ராஜா சாலமோன் ராஜா இப்படி ஜெபம் பண்ணினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், அந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:30 இப்படி எழுதியிருக்கிறது. ராஜா இப்படி ஜெபம் பண்ணுகிறான், எவனாயிலும் தூர தேசத்தில் இருந்து எருசலேமை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் நீர் கேட்டு அவர்களுக்கு இறங்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க. 18:30. 2 ராஜாக்கள் 18:30. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம். நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், விட்டுருங்க. 8:30 நினைக்கிறேன். 8:30 1 ராஜாக்கள் 8:30. அந்த வருஷம்தான் 1 ராஜாக்கள் 8:30. சாரி 8:30. அங்கே ராஜா சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் யாராகிலும் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினால், அந்த வசனத்தை வாசிங்க. கேட்டருளும் பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலத்திலே கேட்பீரா. கவனிங்க, தானியேலுக்கு தெரியும் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினா ஆண்டவர் கேட்பாருன்னு. அதே போல கதவை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். 122 பேரும் சுத்திட்டாங்க வீடை. உடனே நேராக ஒரு டீம் ராஜாவின் இடத்துல போகிறது. கவனிங்க, தானியேலுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்கை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மத்தியானம் லஞ்ச் டைமில் மீட்டிங் பிரதர், நீங்கள் வந்துடணும் அப்படி சொல்கிறாங்க. தானியேல் வசனம் சொல்லுது, தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினானா. அந்த ஜெபத்தை நிறுத்தாமல் செய்தானா. நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் பிரச்சனையே எப்போ வரும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஏதாயிலும் ஸ்பெஷல் வேலை இருக்கும். பாஸ்டர் கண்டிப்பாக போகணும், போய் தான் ஆகணும், ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இங்கே தானியேலுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கர்த்தரா அல்லது ஜனங்களா, அல்லது கர்த்தரா இல்லை உயிரா ஜீவனா? இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படி கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் காது குத்து வீடு வைப்பான், சரியா? கண்டிப்பாக காது குத்துக்கு போகணும் பாஸ்டர், பஞ்சாயத்தாகி போகும். வளைகாப்பு ஞாயிற்றுக்கிழமை, நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? வளைகாப்புக்கு போய் தான் ஆகணும், போய் தான் ஆகணும். ஆனால் போகக்கூடாது. கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னதான் இருந்தாலும் ஆராதனைக்கு போகாமல் நான் வரமாட்டேன்.
அங்கே தானியேல் பாருங்க, என் உயிர் போயிருன்னு அவனுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்துல, உங்கள் ஜீவனை எடுக்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள், உங்கள் ஜீவனையும் உங்கள் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்கள், பயப்படுங்கள். இங்க 122 பேரும் இவன் உயிரை எடுக்க போகிறாங்க. அவனுக்கு நல்லா தெரியும். அவன் அப்படியே முழங்கால் படியிட்டு எப்பையும் போல ஜெபம் பண்ணினான். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணியிருப்பான் நினைக்க, ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற எங்கள் மக்களை விடுதலையாக்கும் என்று கண்ணீர் வடித்திருப்பான். இதை பார்த்தார்கள். பார்த்து அவனை மாட்ட வைக்க பிளான் பண்ணுகிறார்கள். வசனத்தை பாருங்கள், அந்த 15வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை எங்கே போட்டார்களாம், சிங்கக்கெபியிலே போட்டார். சிங்கக்கெபியில போடும்போது இப்ப ராஜா சொல்றார், ராஜாவுக்கு ஒரே மனசு கவலை. 3வது குறிப்பை சொல்றேன் பாருங்க. ராஜா எப்படியாகிலும் தானியேலை தப்பு வைக்கணும்னு நினைச்சிட்டார். சாயங்காலம் வரைக்கும் காலம் தாமதித்து கொண்டே இருந்தான். மத்தியானம் நடக்கு பிரச்சனை, மத்தியானத்திலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படியாகிலும் டிலே பண்ணி பார்த்தா 122 பேரும் கூச்சல் போடுறாங்க. தானியேலை என்ன செய்யுங்க, சிங்கக்கெபியில போடுங்க, இயேசுவை சிலுவையில் அறையும் கத்துனது மாதிரி இங்கே கத்துகிறார்கள். ராஜா பார்த்தான், தானியேலே, 16வது வசனம் சொல்லுகிறது, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தானியேலுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்களேன். 65 வருஷமா உங்களை எங்க ராஜ்யம் சொல்லி இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் டைம்ல நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்க, பெல்ஷாத்சார் டைம்ல ஆராதிச்சிருக்கிறீங்க, கோரேஸ் டைம்ல ஆராதிச்சிருக்கிறீங்க, இப்ப தரியுவாகிய என் டைம்லயும் உங்களை பார்த்திருக்கிறேன். ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. உங்க வேலையில கரெக்டா இருக்கிற கவர்னர்னா நீர்தான். உங்க தேவன் தான் உங்களை தப்புவிக்கணும். கவனியுங்கள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் உங்களை தப்புவிக்க உங்க உத்தமம் உதவாது, உங்கள் நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்கள், ஒருவேளை உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி உங்களை காப்பாற்ற முடியாது. ஒன்று சொல்லுகிறேன், உண்மையான காரியம் இது, தேவன் தான் உங்களை தப்புவிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த சிங்கக்கெபி, சோதனையின் பாதையில வியாதி என்கிற சிங்கக்கெபி, கடன் என்கிற சிங்கக்கெபி, அவமானம், நிந்தை, என்ன செய்ய போகிறோமோ என்கிற கவலை, இதுல யாரும் உதவி செய்ய முடியாது. தேவன் தான் உங்களை தப்புவிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை தப்புவிக்கிறது தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தப்புவிக்கிறது, சொல்லுங்க, உங்களை தப்புவிக்கிறது உங்க தேவன் தான். தரியு ராஜா தப்புவிக்க முடியாது. நீங்கள் நம்புகிற நம்பிக்கை உங்களை தப்புவிக்க முடியாது. உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார். வசனம் சொல்லுது, ஒரு கல் கெபியினுடைய வாசல் அருகே கொண்டு வரப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடியினால் ராஜா மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் என்ன செய்தான், முத்திரை 123 சீலு அந்த கல்லு மேல வச்சாச்சு. எல்லாரும் சீல் வைக்கிறாங்க, அவ்வளவுதான், உள்ள போட்டாச்சு. சத்துருக்கள் நினைக்கிறார்கள், இந்த தானியேல் இல்லைன்னா நம்ம வந்துடலாம், அந்த போஸ்டிங்கு மேல நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைத்தார்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறேன். நீங்க நினைத்ததற்கு மேல செய்வார், சத்துரு நினைத்ததற்கு விபரீதமாய் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்துருவின் நினைவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். 4வது குறிப்பை மட்டும் ஒரு நிமிஷத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய தேவன் ஒரு சேதமும் வரவிடாமல் அவனை பாதுகாத்தாராம். 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் ஒரு நெக கீறல் கூட தானியேல் மேல படவில்லை. சிங்கங்கள் எல்லாம் பட்டினியாய் கிடக்கிற சிங்கங்கள். இது ஒன்றும் கதை கிடையாது, கவனிங்களேன். இது ஒன்றும் சண்டே கிளாஸ் கதை கிடையாது, சரியா? இது உண்மையிலே மிரக்கிள், ஒரு அற்புதத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு சேதமும் அவன் மேல் படவில்லை. தானியேல் உள்ள போறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன செய்தார் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் என்ன செய்தாராம், கட்டி போட்டான். சிங்கத்துக்கிட்ட போனா என்னைக்காயில அது பட்டினியா இருக்குமா? இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், சாரி இன்னைக்கு நான் சாப்பிட்றதா இல்லை அப்படின்னு எந்த சிங்கமாச்சும் சொல்லுமா? வீட்டில் நாய் வளர்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது இப்போ தான் ஒரு பிளேட்டு சாப்பாடு சாப்பிட்ருந்தாலும் அடுத்து நீங்கள் எது கொடுத்தாலும்
கண்டிப்பாக சாப்பிட தான் செய்யும். சிங்கம் ஒரு நாளும் சொல்லாது எனக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங்னு சொல்லி. அந்த சிங்கம் ஒரு சேதத்தையும் தானியேல் மேல் பண்ணவில்லை. அவன் சொல்லுகிறான் 22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன செய்தார்? பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் கண்களை திறந்து பார்க்கணும். ஜெபிக்கிறவங்க கண்ணு தான் திறக்கும். ஏன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வெளியே டீக்கார் வந்துட்டார், போய் வர்றான். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் அடைத்து போட்டார். ஜெபிச்சா மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு எதிராக என்னென்ன தீர்மானம் பண்ணுகிறாங்க, என்னென்ன பிளான் பண்ணுகிறாங்க, அதிலிருந்து கர்த்தர் எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ராமன் சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்துருவின் நினைவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. 122 பேர் ஒரு சாதாரண மனிதனுக்கு விரோதமாய் வந்தார்கள். எல்லாம் கண்களை மூடுங்க. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் இருக்கிறதோ யாருக்கும் தெரியாது. போட்டியாளர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், பகைஞர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். உங்கள் வேலையிலே உங்களை குற்றம் கண்டுபிடிக்க முகாந்தரத்தை தேடிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே விசேஷித்த ஆவியை தாரும், ஞானத்தை தாரும்னு கேளுங்க. வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை தருவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுக்காதிருங்கள், கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள். மனிதர்கள் சொல்வார்கள், எங்களோட வா, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகில் என் மகனே, நீ அவர்களோட சம்மதியாதே, அவர்களுடைய வழியிலே நடவாதே. நீ கர்த்தர் பிள்ளை, நீ ஜெபம் பண்ண வேண்டியவன். உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தது தேவன். இந்த வேலையை, இந்த தொழிலை கொடுத்தது தேவன். இந்த குடும்பத்தை கொடுத்தது தேவன். இந்த ஊழியத்தை தந்தது தேவன். நீ நம்புகிற மனிதர்கள் உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. அவர்கள் உன்னை மாட்டி தான் விட முடியும். அவர்கள் உனக்கு உதவி செய்ய முடியாத இடத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரோ தம்முடைய தூதர்களை உனக்காக அனுப்புவார். உனக்காக தூதர்களை அனுப்புவார். அப்படியே வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் நமக்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்பணும். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வேண்டும். நீங்கள் சந்திக்கிற சிங்கங்களை அவர் கட்டி போடத்தக்கதாய் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், விசேஷித்த ஆவியினால் நிரப்பும். தூதனை நீர் அனுப்பும். வழிகளிலே இவர்களை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களாக. கர்த்தர் இவர்களுடைய சிறையிருப்பின் ஆண்டவரே கதவுகளை திறப்பீராக. பிலிப்பி பட்டணத்து சிறையோ, ஆண்டவரே பாபிலோனின் சிங்கக்கபியோ எங்கள் ஜனங்களை அணுகக்கூடாது. ஒரு சேதமும் வரக்கூடாது. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வர வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் துணை நிற்பீராக. தயவு செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.